பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு கட்டி வையுங்கள் இவர்களை என்பது குறித்து பேச இருக்கிறோம். தமிழக வாழ்வுரிமை கட்சியில் புதிதாக இணைந்து கொண்டவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை காப்பாற்றும் பொருட்டு நிறைய வேலைகளை ஒரு 2 நாட்களாக தொடர்ந்து செய்து கொண்டு வர்றாங்க. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் தம்பி இடுமோனம் கார்த்திக் அரசியல் ரீதியாக ஒரு பதிவு, அரசியல் விமர்சனம்னு வச்சுக்கலாம். அந்த பதிவை நேற்று பதிவு செய்திருந்தார். அந்த பதிவை தொடர்ந்து நிறைய அலைபேசி அழைப்புகள், நிறைய முகநூலில் தனிமனித விமர்சனங்கள் இதெல்லாம் தொடர்ந்து வருவதை நம்ம பார்த்துக்கிறோம். குறிப்பாக இந்த பதிவின் மூலமாக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகனுக்கு சில எச்சரிக்கையை நம்ம கொடுக்கணும். எச்சரிக்கைன்னா நம்மள்ட்ட இருந்து எச்சரிக்கை இல்லை, புதிதாக சேர்ந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதில் மிக கவனமாக தோழர் அண்ணன் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், திரு வேல்முருகன் இருக்கணும் என்பது தான். இப்போ புதிதாக சேர்ந்தவர்கள் ஏன் இப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன? எதற்காக தம்பி இடுமோனம் கார்த்திக் அந்த பதிவு செய்ய வேண்டி வந்தது? இது குறித்தும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எதற்காக இந்த பதிவை நம்ம பதிவு பண்ண வேண்டியது இருந்தது? குறிப்பாக வேல்முருகன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள் அல்லது துரத்தப்பட்டவர்கள் இவங்க எல்லாம் போய் இல்லை நீங்கள் வாங்க நம்ம கட்சியில் சேர்ந்துக்கங்க, அல்லது நாங்கள் வர்றோம் உங்கள் கட்சியில் சேர்த்துக்கங்க என்பதன் அடிப்படையில் ஒரு ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று உருவானுச்சு. ஒருங்கிணைப்பு குழு உருவாகும் பொழுது சில பேர் அவர்களை நம்பி ஏமாந்தவர்கள், ஒருங்கிணைப்பு குழுவை நம்பி ஏமாந்தவர்கள்லாம் தன்னுடைய ஆதங்கத்தை பதிவுகளாக போட்டாங்க. அப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற அண்ணன் வேல்முருகன் ஒரு வேண்டுகோளை வச்சார். அதாவது நீங்கள் வேறு எந்த கட்சியும் நீங்கள் விமர்சிக்காதீங்க, குறிப்பாக நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகளை நீங்கள் விமர்சனம் செய்யாதீங்க, நீங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் சேர்ந்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுங்க. இது யார் வச்சது? தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற அண்ணன் வேல்முருகன் வைத்தது. அதன் பிறகு இன்னொன்று சொன்னார். கூடுதலாக என்ன சொன்னார்னா, நீங்கள் இப்படி இருக்கும் பொழுது உங்களை யாராச்சும் தனி மனித விமர்சனம் பண்ணால், உங்களது குடும்பத்தை இழுத்து பேசுனா, உங்களை குடும்பம், அவங்க அப்பா அம்மா மனைவி இவங்களை இழுத்து பேசுனா வேல்முருகன் பார்த்து கொண்டு சும்மாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லினார். 2 பக்கட்டும் அவர் சொன்னார். அப்போ என்ன நடக்குது? சரி, ஒரு தனித்த அரசியல் பாதை. இப்போ நம்மளை பொறுத்தவரையிலையும் நாம் தமிழர் கட்சியை பிரிந்து போனவர்கள், நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலையும் பிரிந்து போனவர்களை பொறுத்தவரையிலையும் போயிட்டு வாங்க, நல்லது. நீங்கள் எங்களோட இருந்தவரையிலையும் கிடைத்த புகழ் வெளிச்சம், பேர், மற்ற எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அதை ஒரு முதலீடாக வச்சுக்கிட்டு நீங்கள் மற்ற ஒரு கட்சிக்கு போகிறீங்கன்னா நீங்கள் வாழ்த்துக்கள். மற்றபடி இதில் ஒன்றும் எங்களுக்கு நாங்கள் இழந்துட்டோம், இவங்களை அது மாதிரி எந்த இழப்பீடுகளுக்கும் அப்பாற்பட்டு அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி நம்ம அனுப்பி விட்டுருவோம். ஆனால் போனவங்க என்னென்னா, ஒரு சில காரணங்களோடு நம்ம நேற்று கூட பதிவு பண்ணியிருந்தோம். ஒரு முகாமுக்கு போகும்போது இன்னொரு முகாமில் பேசுனது, அது மாதிரியெல்லாம் நம்ம பண்ணியிருந்தோம். இப்போது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலையும் போனவர்களை பொறுத்து எந்தவித கருத்துக்கும் இல்லை. அவங்கள வாழ்த்து என்பதை தாண்டி எந்தவித கருத்தும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு ஒரு கருத்து இருக்குது. அவர்களுக்கு என்ன கருத்து அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே தமிழக வாழ்வுரிமை கட்சியில் அங்கங்கே இருக்கிறாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் போயிட்டுருக்கு. புதிதாக வந்தவங்க, அதுவும் மாநில ஒருங்கிணைப்பாளராக வந்தவங்க, மண்டல ஒருங்கிணைப்பாளராக வந்தவங்க, மாவட்ட செயலாளராக வந்தவங்க, ஏற்கனவே தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கிறவங்க, மாவட்ட செயலாளராக இருக்கிறவங்க, இவங்களுக்குள்ள ஒரு அசோசியேஷன் நிகழணும்னு அவங்க விரும்புகிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் என்ன காரணத்துக்காக இங்கேருந்து துரத்தி அடிக்கப்பட்டார்கள் அல்லது போனாங்க, இது எல்லாமே அவங்களுக்கும் தெரியும், போனவங்களுக்கும் தெரியும். அவங்கள கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிற அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கும் தெரியறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. தெரியாமலாம் ஒரு இதுவும் இல்லை. அப்போ என்ன நடக்குதுன்னா, அவங்க அந்த கட்சியில் தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும், தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும். அப்போ முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கு கட்சிக்குள்ளே ஏற்கனவே இருக்கிறவங்க தெரியாமல் இருக்கிறாங்க, நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா சமூக வலைதளங்களில் ஏதாச்சும் ஒரு பதற்றமான செய்திகளை பதிவிடுவது, அல்லது அது ஒரு அரசியலாக்கி, ஏற்கனவே ஒரு அரசியல் பதிவு வருதுன்னா அது ஒரு அரசியல் பதிவாக்கி அரசியலாக்கி அதை ஒரு பெரிய அளவில் கொண்டுட்டு போய், பார்த்தியா நான் வேல்முருகனுக்கு நான் தான் அரணாக இருக்கிறேன், ஏற்கனவே இருக்கிறவங்க எல்லாம் உங்களை திட்டினா கூட கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அது மாதிரியான ஒரு உளவியலை கட்சிக்குள்ளே உருவாக்குறது. கட்சிக்குள்ளே ஒரு உளவியலை ஏற்கனவே இருந்தவர்களிடமும் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற வேல்முருகனிடமும் புதிதாக போனவங்க உருவாக்க நினைக்கிறாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் தமிழர் கட்சியை திட்டுனா, நாம் தமிழர் கட்சியை ஒருமையில் விமர்சித்தா, நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்களை ஒருமையில் விமர்சித்தா, நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய அடையாளமாக இருக்கின்ற 2ஆம் கட்டத்தில் வேலை செய்கின்றவர்களை தரக்குறைவாக எழுதுனா நம்ம கவனிக்கப்படுவோம், நம்ம கட்சி தலைமையும் நம்மளை கவனிக்கும். அதன் மூலமாக ஏற்கனவே தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கிறவங்களை தாண்டி தலைமை
கிட்ட நம்ம இன்னும் நெருக்கமாகும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இவங்கள்ட்ட இருக்கிறதா நான் பார்க்குறேன். மற்றபடி இந்த விமர்சனம் இப்போ நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பாக யாருமே வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியை பெருசாக எழுதலை. முதல்ல வந்து இந்த கட்சி, அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள்லாம் எழுத ஆரம்பித்தது எந்த புள்ளினா, இங்கேருந்து ஓடுகாலிகள் போணுச்சுல்ல, இங்கேருந்து போன ஓடுகாலிகள் தமிழ் தேசியத்தினுடைய ஒப்பற்ற களப்போராளி, தமிழ் தேசியத்தினுடைய தனித்த நம்பிக்கை, தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் தேசியத்திற்கு இவர் தான் இறுதி நம்பிக்கை என்பது போல பதிவுகளை போட ஆரம்பிச்சது. அப்போ என்னன்னா, நம்ம என்ன நீ வந்து புதுசாக உன்னுடைய விசுவாசத்தை காட்ட நினைக்கிறேன்னு நமக்கு தெரியும். ஏன்னா நீ ஏற்கனவே எங்கள் கூட பழகி இருக்கிற, நீ எந்தெந்த இடத்துல என்ன மாதிரி பேசுவ, என்ன மாதிரி முகத்தை காட்டுவேன்னு எங்களுக்கு தெரியும். அதே போல் நீ வந்த இடத்துக்கு விசுவாசமாக இருக்க நினைக்கிற, எப்படியாச்சும் தலைமையோடு நெருங்க நினைக்கிறேன்னு கட்சி தலைமைக்கு கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அங்கே இருக்கின்ற புதுசாக அல்லது பழசாக இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியினருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அப்போ அவங்கள்ட்ட தன்னை வந்து முன்னிறுத்திக்கணும் அப்படிங்கிறதுனுடைய வெளிப்பாடை தான் பார்க்குறேன். இப்போ கட்சியினுடைய தலைமை ஒரு அறிவிப்பு வெளியிடுதுங்க. கட்சியினுடைய தலைமை வேல்முருகன் அவர்கள் வெளியிடுறாங்க ஒரு அறிவிப்பு. திறந்த கூட்டத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் தான் அதை சொன்னதாக நான் பார்த்துருக்கிறேன். அப்படி தான் நான் பார்த்ததா எனக்கு ஞாபகம். நீங்கள் வேறு எந்த கட்சியையும் விமர்சிக்கிறதுக்கு இங்கே வரலை, நீங்கள் வேறு எந்த கட்சியையும் விமர்சிக்காதீங்க, நீங்கள் கட்சிக்கு உங்களுக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க, களப்பணி கொடுக்குறாங்கன்னா அந்த களப்பணி வேலைகளை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த களப்பணி வேலைகளை மட்டுமே நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. வேறு எந்த கட்சிக்காரங்களும் உங்களை வந்து பேச போகிறதில்ல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ குறிப்பாக வந்து அண்ணன் வேல்முருகன் அவர்களை தமிழ் தேசியத்தினுடைய ஒப்பற்ற போராளி, அவர் இவருன்னு எழுதி கொண்டிருக்கின்ற, பேசி கொண்டிருக்கின்ற, தனக்கு கிடைக்கிற இடமெல்லாம் போய் சந்திப்புகளை நிகழ்த்தி யூடியூப் சேனலில் பேட்டி கொடுக்கின்ற, ஏற்கனவே இருந்த இடத்துக்கு கொஞ்சம் கூட, இன்னும் சொல்லப்போனால் நான் பல காணொலி பதிவில் சொன்னது மாதிரி, அண்ணன் சீமான் வீட்டில் வளர்க்கின்ற ஒரு செல்ல பிராணிக்கு இருக்கின்ற நன்றி அறிவு கூட இல்லாத ஒரு மனிதனாக இருக்கின்ற ஜெகதீச பாண்டியன் வந்து ஏற்கனவே தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தன்னை இணைச்சிக்கிட்டதா எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. நம்ம 2-3 காணொலி பதிவுலையும் சரி, புகைப்படத்துலேயும் சரி, அவரோட அண்ணன் வேல்முருகனோட இருந்து எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் நம்ம பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் வெளிப்படையாக மறைமுகமாக வர்ற தகவல்களின் அடிப்படையில் அவர் வந்து ஏன் இப்போ கட்சிக்குள்ளே சேரலை அப்படிங்கிற ஒரு அஜெண்டா என்ன இருக்குன்னா, கட்சிக்குள்ளே ஏற்கனவே சேர்ந்தவங்க நேரடியாக ரொம்ப விகாரமாக நாம் தமிழர் கட்சியையோ அதன் தலைமையையோ வந்து ஒருமையில் விமர்சிக்கக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே கட்சி தலைமை வந்து செய்தி வெளியிட்டிருக்கு. அதனால் திரு ஜெகதீச பாண்டியனுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்னன்னா, நான் நேரடியாக இன்ன வரையிலையும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைச்சிக்கல. இணைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கட்சியில் இருக்கிற எல்லாத்தையும் பற்றி நான் காணொலி பதிவு போட்டுறேன். கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரை பற்றி நான் பேசி முடிச்சிடுறேன். கட்சியை வந்து 2026 இல்லாமல் பண்ணிடுறேன். அதற்கு வந்து நான் கொஞ்ச நாள் வெளியில் இருக்கிறேன். இப்படியான செய்திகள் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைமைக்கு தெரிந்துதான் இவர் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஒரு யூடியூப் சேனலில் 2 மணி நேரம் காணொலி பதிவுனா உண்மைக்கு புறம்பாக 1.5 மணி நேரம் பேசுவது, ஒரு அரை மணி நேரம் தமிழ் தேசியத்தினுடைய ஒப்பற்ற தலைவர், எதிர்கால நம்பிக்கை, இவர் தான், அவர் தான், செவரு தான்னு சொல்லிட்டு திரு வேல்முருகன் அவர்களையும் பேசுறது. இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அப்போ இதை எப்படி எடுத்துக்கிறதுனா, இது போல பதிவு போட்டு தான் இதை நம்ம வந்து தெரியப்படுத்தணும். சமூக வலைதளங்களில் இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. என்ன சொல்கிறீங்க? மற்ற கட்சியை விமர்சிக்கிறதுக்காக நாங்கள் இங்கே வரல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க, உங்கள் கட்சியில் இருக்க போகிறவங்க எல்லாரும் வந்து பொழுதனைக்கும் வந்து இணையதளத்தில் இதை தான் செஞ்சுட்டு முகநூலில் வந்து ஒப்பற்ற தமிழ் தேசிய போராளின்னா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, சரி அறிவாலயத்தினுடைய வாசலில் 1 சீட்டுக்கு 2 சீட்டுக்கு இருக்கிறவங்க ஒப்பற்ற தமிழ் தேசிய போராளியா அப்படிங்கிற ஒரு கேள்வி அரசியல் ரீதியான கேள்வி. அந்த கேள்வியாக தான் எதிர்கொள்ளணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பச்சை தமிழகமாக நான் ஏற்கனவே அவரை பற்றி பேசுகிறது வீண் தான் நம்ம நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு காணொலி பதிவு, பார்வையாளர்கள், அவர்களுடைய கவனங்கள் எல்லாத்தையும் வந்து இது போன்ற அரசியல் அனாதைகளுக்காக செலவிடக்கூடாது என்று நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இவர் ஊரறிஞ்ச பார்ப்பனனுக்கு பூநூல் எதுக்குங்கிற மாதிரி ஊரறிஞ்ச புரட்சி போராளி நம்ம சுப உதயகுமாரெல்லாம் பதிவு போட ஆரம்பிச்சிருக்கிறாரு. நாங்கள் எழுந்து அடித்தா என்ன ஆகும் தெரியுமா? சீமான் அப்படி தெரியுமா? சீமான் இப்படி தெரியுமா? நீ எல்லா ஊரையும் சுற்றி கடைசியில் போய் அடைஞ்சிருக்கிற தஞ்சம் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி. நீ போகாத இடம்னு ஏதாச்சும் சொல்லு. அது நான் சுப உதயகுமாரை பற்றி தான் நான் கேட்குறேன். போகாத இடம் என்று ஏதாவது ஒரு கட்சி சொல்லு. ஏன்னா புரட்சி போராளி, குளம் அணுமின் நிலையம் போராளி, இந்த போராளிகளின் மத்தியில் இருந்த மற்ற போராளிகள் எல்லாம் காயடித்து விரட்டி விட்டுட்டு தனக்கு கொஞ்சம் நுனிநாக்கில் ஆங்கிலம் பேச தெரியும் என்பதன் அடிப்படையில் இந்த இந்துராமுக்கு கட்டுரை எழுதி கொடுத்துட்டு வெளிநாட்டு லாபிகளை சமாளிச்சுக்கிட்டு இருந்த போராளி.
அதன் பிறகு இது ஓரளவு எல்லாம் கல்பாக்கத்தை கூடங்குளத்தை இயங்க விட்ட பிறகு இந்த புரட்சி போராட்டமெல்லாம் வந்து எடுபடாது என்பதன் அடிப்படையில் சரி நம்ம ஒரு இயக்கமாகும்னு சொல்லிட்டு பச்சை தமிழகம், அப்புறம் பச்சை தமிழகத்தில் நாங்கள் வந்து பரிசுத்தமானவர்களால் நிரப்பப்பட்ட ஒரு கட்சி அப்படின்னு எல்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது வடநாட்டிலேருந்து ஒருத்தன் வர்றான் ஆம் ஆத்மின்னு கொண்டுட்டு வந்து அதில் சேர்த்துக்கிட்டீங்க. ஆம் ஆத்மியில் வந்து ஏன் இப்படி சேர்ந்தீங்க, இந்திய தேசியத்தோடு நீங்கள் சேர்ந்துக்கிட்டீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது நீங்கள் என்ன சொன்னீங்க, எங்களுக்கும் ஆம் ஆத்மிக்கும் உள்ள உறவு ஒரு கணவனுக்கும் மனைவிக்குமான உறவு, எப்போ வேட்டாலும் நாங்கள் டைவர்ஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொன்னீங்க. தேர்தல் முடிஞ்சு ஆம் ஆத்மி தரப்பு உங்கள்கிட்ட கணக்கு கேட்ட உடனேயே டைவர்ஸ் பண்ணிட்டீங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தமிழர் முன்னணி, அந்த முன்னணியில் சேர்த்துக்கொண்டீங்க. சேர்ந்துக்கிட்டு வந்து நெடுமாறனோட கலந்தாய்வு. நெடுமாறன் ஐயா வந்து கார்பரேட்டெல்லாம் நம்ம ஸ்ட்ரிக்டாக பிடிக்கணும்னு சொன்னோடனே கார்பரேட்டுக்கு எதிராக நான் போராட மாட்டேன்னுட்டு முள்ளிவாய்க்கால் முற்றத்திலேருந்து ஓட்டம் எடுத்து நேராக தூத்துக்குடி போயிட்டீங்க. அப்புறம் ஒரு வாய் சோறு நீங்கள் வந்து கனிமொழி வீட்டில் சாப்பிட்டுட்டேங்கிறதுக்காக தூத்துக்குடி பாராளுமன்ற தேர்தலில் கனிமொழிக்காக ஓட்டு கேட்டாலும் இப்போ கடைசியில் அங்கே விட்டு இங்கே விட்டு எல்லாரும் அரசியல் தளத்தில் எல்லாரும் கைவிட்ட பிறகு, அரசியல் அனாதையாக ஆக்கப்பட்ட பிறகு, சரி ஒருத்தர் வந்து அடைக்கலம் கொடுக்குறோம், நான் ஒரு சீட்டு வாங்குறேங்க, ஒரு சீட்டு வாங்கி ஒரு இடத்துல நின்று ஏதோ ஒரு இப்போ வந்து ஒரே ஒரு காட்சி பதிவாக ஒரு கட்சியாக நான் வச்சுருக்கிறேங்க அப்படிங்கிற ஒரு அடையாளத்தில் போயிட்டா அந்த கட்சியை எப்படி முன்னேற்றுறது? அந்த கட்சியினுடைய தலைவரை வந்து ஒரு கட்சி எம்எல்ஏவாக ஒரு கட்சியில் ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறவங்கள 4 ஆக்குறது, 4 7 ஆக்குறது, 7 234 ஆக்கி அவரை முதல்வர் ஆக்கிறதுக்கு பாடுபடாமல் நான் அவரை வீழ்த்துவேன், 2026க்குள் அவர் கதையை முடிப்பேன், இவர் கதையை முடிப்பேன் அப்படின்னு இது போல போய்கிட்டு இருக்கு. இதுதான் இதனுடைய போக்கு. இப்போ நம்ம வந்து தோழர் திருமாவளவன், தோழர் அன்புமணி ராமதாஸ், இன்னும் சொல்லப்போனால் இங்கே இருக்கின்ற நிறைய 1 சீட்டு 2 சீட்டு போராளிகள் இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம். அவங்க மேலே நிறைய மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது. அவங்க லிமிட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலாக 8 சீட்டுக்கு நாங்கள் என்ன வேலை செய்யணுமோ அந்த இடத்துல வேலை செய்கிறோம். அங்கங்கே திராவிட முன்னேற்ற கழகத்துக்குன்னு முட்டு கொடுக்குறோமா, கொடுத்துட்டு போகிறோம். அது எங்களுடைய அரசியல் கூட்டணி தத்துவ கூட்டணி அப்படின்னு போயிட்டு அவர் அப்படியே செட்டில்மெண்ட். இப்போ வந்து நான் 234 தொகுதியிலையும் நான் புரட்சி விதைப்பெண்ணெல்லாம் திருமாவளவன் ஒரு நாளும் பேச போகிறதில்ல. அதே போல் அன்புமணி ராமதாஸ் வந்து நீங்கள் எப்படி நான் வந்து தமிழகம் முழுமைக்கும் நான் தான் ஆட்சி செய்ய போகிறேன், என்னுடைய தத்துவம் தான் நிலை பெற்று இருக்குன்னு ஒரு நாளும் பேச போகிறதில்ல. அப்போது இந்த பட்டியல் இருக்கு இல்லையா, அன்புமணி ராமதாஸ், திருமாவளவன், இன்னும் பல பேர் இந்த ஒரு கட்சி எம்எல்ஏக்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அதுபோல் ஒரு பட்டியலில் அண்ணன் வேலுமுருகன் இருக்கிறதுல எங்களுக்கு எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஊருக்கு ஒரு 4 அல்லக்கைகளை விரட்டி விட்ட பிறகு அந்த 4 அல்லக்கைகளும் போக்கிடம் இல்லாமல் அங்கே வந்து சேர்ந்துக்கிட்டது என்ன செய்யணும், அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கணும், அந்த கட்சியினுடைய தத்துவ எல்லைகளுக்கு உட்பட்டு வேலை செய்யணும். அது என்ன நினச்சிச்சுன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கின்ற ராஜீவ்காந்தி நல்லா இருக்கான், ஜெகஜோதியாக இருக்கிறான், அப்புறம் ராஜீவ்காந்தி மாதிரியே வேல்முருகன் வந்து நம்மளை வந்து கண்டுக்கணும், நாம் தமிழர் கட்சியை நல்லா விமர்சிக்கிறான்டா, இவனை நல்லா நம்ம வளர்த்து விடணும்னு வேல்முருகன்கிட்ட வந்து நம்ம ஒரு ஆஃபர் மாதிரி இதை பண்ணணும் அப்படிங்கிற போக்கை தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. தயவுசெய்து இதெல்லாம் நம்ம மாற்றிக்கணும். நம்மளை பொறுத்தவரையிலையும் தமிழக வாழ்வுரிமை கட்சியை வந்து ஒரு எதிரி கட்சி, ஒரு தத்துவ ரீதியான கட்சின்னு நம்ம பார்க்கல. அதே நேரத்தில் நாங்கள் எதிர்க்க வேண்டிய கட்சியாகவும் பார்க்கல. நாங்கள் எதிர்க்க வேண்டிய கட்சியாக இந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது, பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. எங்களுக்கு எதிராக தத்துவ நிலைப்பாடு கொண்ட எங்களை விட பெரிய கட்சிகளை நாங்கள் எதிர்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ எங்கள் கட்சியிலேருந்து நாங்கள் தூக்கி போட்டு விட்ட ஆட்களை கொண்டுட்டு வந்து அவர்களை விட்டு பேச வச்சு வேடிக்கை பார்க்கக்கூடாது கட்சி தலைமை. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு கட்சி தலைமைக்கு தெரிஞ்சு இவங்க யாரும் பேசுகிறதில்ல. ஆனால் இந்த காணொலி பதிவில் நான் இன்னொரு செய்தி என்ன சொல்ல போகிறேன்னா, தோழர் இவர் நம்ம அண்ணன் இருக்கார் இல்லையா, வேல்முருகன் அண்ணன் இருக்காங்க இல்லையா, அவருக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருக்கிறார், ஊருக்கு கொஞ்சம் ஆட்களை வச்சுருக்கிறாரு. அவருடைய அந்த ஒரு மாநாடு, ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், ஒரு டோல்கேட் ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு அங்கங்கே ஆள் வச்சுருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க அந்த கட்சியில் வந்து தன்னை மெர்ஜி பண்ணணுங்கிறதன் அடிப்படையில், உங்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணுங்கிறதன் அடிப்படையில் தேவையற்ற சிக்கலை உங்களை சிக்க வைக்க பார்க்குறாங்க. இவங்க எப்படி நாம் தமிழர் கட்சியில் இருந்துக்கிட்டு ஒரு மாவட்டத்துக்குள்ளே மற்றவங்க யாரையும் வளர விடக்கூடாது, தன்னை மட்டுமே வளர்த்துக்கணும், ஒரு மண்டலத்தில் இருந்துட்டு மற்றவங்க யாரும் வளர்ந்துடக்கூடாது, தான் மட்டுமே வளரணுங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா, இதே எண்ணத்தோடு தான் வெற்றிக்குமரன் அங்கே வர்றாரு, இதே எண்ணத்தோடு தான் புகழ்மாறன் அங்கே வர்றாரு, இதே எண்ணத்தோடு தான் ஜெகதீச பாண்டியன் வர்றாரு. அவங்க எண்ணம் எதுவும் மாற போகிறதே இல்லை.
நாம் தமிழர் கட்சி வெறுத்தது வந்து தனித்த வெற்றிக்குமரனோ, தனித்த புகழ்மாறனையோ, தனித்த ஜெகதீச பாண்டியன்கிற மனிதர்களை இல்ல. நாம் தமிழர் கட்சி வெறுத்தது அந்த மனநிலையை. மதுரையா என்னை தாண்டி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற வெற்றிக்குமரன் மனநிலையை, சேலமா என்னை தாண்டி எதுவும் செயல்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஜெகதீச பாண்டியன் மனநிலையை, சென்னையா புகழ்மாறன் நினைக்கிற அந்த மனநிலையை வெறுத்தது. இப்போ அதே மனநிலையை வந்து வேல்முருகன் வந்து ஆதரிக்க போறாரா, அல்லது அதை வாழ வச்சு தன்னை வீழ்ச்சிக்கு உட்படுத்த போறாராங்கிறதுல வேல்முருகன் மிகுந்த கவனத்தோடு இருக்கணுங்கிறதுனால தான் இந்த காணொளி பதிவு. குறிப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தோழர்கள் நீங்கள் ஆழ சிந்திச்சு பாருங்க. கட்சியின் தலைமை ஒரு கட்டளை இருக்குன்னா அதுக்கு கீழ்ப்படிந்து நடங்க. இன்னொன்று சித்தாந்த ரீதியாக கட்சி, சித்தாந்த ரீதியாக ஒரு பதிவு, சித்தாந்த ரீதியாக வந்து உங்களுக்கான எதிர்நிலையில் இருக்கிறவங்கள்ட்ட சித்தாந்த ரீதியாக விளையாடுங்க. ஒரு சித்தாந்த ரீதியாக வந்து பதில் போடுங்க. சித்தாந்த ரீதியாக பதிலளிங்க. அதை விட்டுட்டு நான் வந்து நாக்கை வெட்டுவேன், அவரை வெட்டுவேன், இவரை கட்டுவேன்லாம் இங்கே இது வந்து ஒரு பரந்துபட்ட பார்வையாளர்களை உள்ள ஒரு பெரிய ஒரு நாடு, ஒரு அரசியல் தளம். இதில் வந்து நீங்கள் உங்கள் முகநூலில் நீங்கள் இருக்கிற இடத்துல மட்டும்தான் வீரம் பேச முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. குறிப்பாக வேல்முருகன் அவர்கள் புதிதாக வந்த ஓடுகாலியிடம் மிக மிக கவனமாக இருக்கணும். இல்லாட்டினா சீமான் அண்ணன் வந்து கவனமாக இருந்ததுனால துரத்தி விட்டுட்டாரு. நீங்கள் கவனமாக இல்லாட்டினா இவங்க இழுத்து போட்டுட்டு உங்களையும் சேர்த்து விலை பேசி இன்னொரு கட்சிக்கு வித்துடுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.